வணக்கம் மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்குவோம். பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்குவோம். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்குவோம். வீட்டிலே குத்தனரிசி ஒரு 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்குவோம். அம்மன் இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பாயிலுக்கு வச்சிருவோம். நல்லா சோறு குழையட்டும். பாருங்க, இப்படி போட்டு இவ்வளோ தண்ணி வைங்க. ஸ்டவ் பற்ற வச்சிருவோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 4 டேபிள் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் போட்டுருவோம். பாருங்க, முருங்கைக்காய் கத்திரிக்காய் 2 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றிட்டு பாயிலுக்கு வச்சுருவோம். இதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பாயில் ஆகட்டுங்க. சாதம் வெந்துருச்சு. வாங்க ஒரு கடாய் வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்காங்க. ஒரு 2 to 3 டேபிள் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி, ஒரு சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 வரமிளகாய், கருவேப்பிலை 3 கொத்து, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சது 2 பெரிய டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். தக்காளி, நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வாங்க. ஒரு 100 கிராம் சாம்பார் பொடி, அதே கலவையாக கலந்து விட்டுருங்க. ஆஹா, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வேக வச்சுட்டு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். தண்ணியோட ஆட் பண்ணுவோம். உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். வாங்க, ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு பாதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க, மீதி ரைஸும் ஆட் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம். சாம்பார் சாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, இந்த லெவல் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதை எடுத்து தனியாக பக்கத்தில் வச்சுக்குவோம். இதில் ஒரு கடாய், ஒரு 100 கிராம் நெய் ஆட் பண்ணிக்குவோம். சாம்பார் சாதத்துக்கு வந்துட்டு நெய் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலே ஒரு டச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பெருங்காய பொடி, காயப்பொடி, பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சாம்பார் சாதம் ரெடி. வாங்க, முடிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள்.
சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம